Good afternoon. Today lunch, கீரை, முட்டை, பீன்ஸ் சாம்பார், அப்பளம் அப்பளம் சாப்பிடுறோம் அப்பளம் சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் எங்களை கேட்டிருந்தீங்க, சார் எலெக்ஷனை பத்தி சொல்லுங்க சார்னு. எனக்கும் அதுக்கு சம்பந்தமும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. டெல்லிங் த ட்ரூத். பசங்க எல்லாம் ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுற அலம்பல் இருக்குல்ல. என் ஃப்ரெண்டு அவன் மகன் எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கான், ஃபேமிலியோட சிச்சுவேஷன் தெரியாம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கான்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. தாங்க முடியல. எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி அவங்க லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்டுக்காகவும் தான் இந்த இது பண்றாங்க. நீங்க யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணுங்க. அது யுவர் ப்ரைவசி, தட்ஸ் யுவர் டியூட்டி. அது தப்பே கிடையாது. இங்க இருந்து போறேன்னு சொல்றவங்க யாருமே பர்பஸ் ஒன்லி ஃபார் நாட் ஓட்டிங். ஒன்னு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபர். ஏன்னா யாராவது ஒருத்தர் நம்ம இப்ப நான் ஒருத்தர் சப்போர்ட் பண்றேன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன சார்ந்தவங்க என்ன பண்ணாங்க, 10 பேர் தான் திட்டுவான், 90 பேர் எனக்கு ஃபாலோ பண்ணுவான். வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மணி மணி மணி. இவங்களே கரப்ட். இவங்க ஓட்டு போட்டு என்னத்த சாதிக்க போறாங்க சொல்லுங்க. மக்கள் ஃபர்ஸ்ட் அறிவுபூர்வமான சிந்தனையை வளர்க்கணும். நமக்கு எது ரைட் எது ராங். இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில எலெக்ஷன் நிக்கணும்னா செலக்ட் பண்ணுவானா, அவ்வளவு இன்டெலெக்சுவலா இருக்கான். எப்படி அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான், அவனோட எத்தனை வருஷமா இந்த பாலிடிக்ஸ் ப்ரொஃபஷன்ல அவனுக்கு என்னென்ன மாரல் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலிடிக்ஸ், அது தெரிஞ்சாதான் அவங்கள தேர்ந்தெடுப்பான். சும்மா கண்ட மேனிக்கெல்லாம் இங்க நிக்க வைக்க மாட்டாங்க, செலக்ட் பண்ணவும் மாட்டாங்க. சோசியல் சர்வீஸ் என்ன பண்ணிருக்காங்க, பப்ளிக் சர்வீஸ் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ப்ரொஃபஷன் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அதை நீங்க செய்யுங்க. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. லோக்கல்ல யார் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்குன்னு செலக்ட் பண்ணுங்க. இங்க எல்லாருமே லோக்கல்ல தான் நிப்பாங்க. இப்போ ஒரு கவுண்டில இருக்காங்கன்னா அந்த கவுண்டில இருந்தா தான் எலெக்ஷன் நிப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு டெமோகிராஃபிக்ல இருக்குமோ அதோட பெர்ஃபார்மன்ஸா பண்ண தெரியும். மக்களே ஓட்டு போடுங்க, அது உங்களோட உரிமை. இங்க ஓட்டுன்றது வந்து எல்லாருமே கடமையா செய்வாங்க. 70 to 80% ஓட்டு ஆகும் இங்க எப்பயுமே. எல்லாம் போவாங்க, ஒரு பென்சில்ல டிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். எல்லா எலெக்ஷனுக்கும் எல்லாருக்கும் இங்க ஓட்டு உரிமை உண்டு. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட எல்லாருக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஓட்டு உண்டு. ஓட்டு முக்கியமானது. அதை விட முக்கியமானது பந்தாக்காகவும் உங்களோட லைக்குக்காகவும். நான் ஊருக்கு போயிட்டேன், அம்மாவை பார்த்தோன்னு அழுவுறதும், இதெல்லாம் வந்து சிம்பத்தி, எம்பத்தி. இங்க பண்றதை பார்த்து குழந்தைங்க தன்னோட மன உளைச்சல் காலாகி நம்ம போக முடியலையே, நம்மளுக்கு இது தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி குற்ற உணர்வு ஆகுது. அதை செய்யாதீங்க. நிறைய பசங்க கடன் வாங்கி இந்தியாவுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு மட்டும் 3 பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்டா வந்துட்டு அவ்வளவு செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து வந்திருக்காங்க சார், தேவையில்லாம. சொல்லுங்க சார் சொன்னதால சொல்றேன். ஃபர்ஸ்ட் எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன், நான் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன், நீங்க போடுற ஓட்டு வேலிடா இருக்கணும். அது ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும். அதுதான் முக்கியமானது. என்னை கேட்டீங்க நிறைய பேர் கமெண்ட்ல, இதுக்கான நான் சொல்ற தகவல். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.